சொல்லி என்ன செய்யுது சொல்லுது. எனவே உலகத்துல திருமண ஒழுங்கை எங்க சீர்குலைக்கிறது யார் ட்ரை பண்ணாலும் அவன் உலகத்தை அழிவின் பாதையில இட்டு செல்றதுக்கு ட்ரை பண்றான்னு அர்த்தம். யாராவது சட்ட ரீதியாக இன்றைக்கு எனது ஓரின சேர்க்கையா இருக்கலாம், அல்லது இந்த எனது அதாவது இந்த ஒரு தனியான ஒரு டேம் வச்சு கூப்பிட்டு இருக்கிறாங்களே அதை சொல்றதுக்கு அசிங்கமா வழங்கிட்டா அதா இருக்கலாம். இந்த கேடுகட்ட அந்த அதாவது அந்த அந்த குடும்பங்களா இருக்கலாம். இதெல்லாமே உலகத்தை சீர்குலைப்பதற்கான அத்திவாரங்கள், உலகத்துடைய நிர்வாகமே சீர்குலைஞ்சு போறதுக்கான அத்திவாரங்கள். அப்படி என்றதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். எனவே இஸ்லாம் இந்த அடிப்படையில அந்த குடும்பவியலை எப்படி பாக்குது அப்படின்னு சொன்னால், ஆமா சிறப்பான உலக நிர்வாகம் நடக்கணும்னா எங்கேயோ மூலையில நடக்கக்கூடிய ஒரு நல்ல திருமணம் அதுக்கு காரணம், நல்ல திருமணம் காரணம். இதுல முஸ்லிமுடைய திருமணமும் தான், முஸ்லிம் அல்லாதவருடைய திருமணமும் தான். முஸ்லிமுடைய திருமணம் தான், முஸ்லிம் அல்லாதவருடைய திருமணம் தான். இஸ்லாம் பாருங்க, இஸ்லாத்துடைய விரிந்த பார்வைய முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் திருமணம் முடிக்கிறாரு. அவர் அக்குதினிகா பண்ணி வழி வச்சு சாட்சி வச்ச திருமணம் முடிக்கிறாரு. ஆனா இஸ்லாத்துடைய பார்வையில் அதை திருமணமா தான் டீல் பண்ணும். அது இஸ்லாம் என்ன செய்யும், அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப திருமணமாகத்தான் இஸ்லாம் என்ன செய்யும், டீல் பண்ணும். இது மிக முக்கியமான அம்சம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் என்னது வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், அவருடைய மனைவி அபூலஹபுடைய மனைவி எப்படி நடந்தது, 2 சாட்சி அக்குதினிகா நடந்து வழி எல்லாம் வந்து நின்று வலிமா கொடுத்து அப்படியே நடந்து அவங்களோட ஜாஹிலிய கால நம்பிக்கை அடிப்படையில் திருமணம். ஆனா திருமணம் தான். இம்ராத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி. எனவே இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உலகத்துல திருமணம் தான். எங்கட வீட்டுக்கு வந்து முஸ்லீம் அல்லாத 2 பேர் வாராங்க, திருமணம் முடிச்ச 2 பேர் என்ன செய்யறாங்க, வாராங்க. அங்க போய் நீங்க அக்குதிரிக்கா அடிப்படையில் அப்படியே பார்க்க நம்ம பார்க்க மாட்டோம். கணவன் மனைவி வீட்டுக்கு வந்தான்னு சொல்லுவோம். இதே நேரத்துல அங்க வந்து இந்த காதல் என்ற பேர்ல கலிசரையான இது செய்யறவங்க நம்ம எப்படி பார்ப்போம், முறைகெட்ட வாழ்க்கை வாழ்றாங்கன்னு பார்ப்போம். எந்த அடிப்படையில் திருமணம் அங்கீகரிச்சோம், அவன் திருமணம் என்ற அக்கைதா, அவன் அக்கைதா அடிப்படையில், அவன் நம்பிக்கை அடிப்படையில் அது என்ன, அது திருமணம். எனவேதான் இஸ்லாமிய சமுதாயத்திலும் சில திருமணங்கள் இருக்கு பாத்திலான திருமணங்கள். இஸ்லாமிய சமுதாயத்திலும் முத்தா திருமணம் பாத்திலான என்னது, அதாவது இஸ்லாம் அங்கீகரிக்காத திருமணங்கள்ல உண்டு. அதே போல இஸ்லாம் தடை செஞ்ச பல அபதாரம் 5வது திருமணம் முடிக்கிறார் ஒருத்தர், அது பாத்திலான திருமணம். பால்குடி சகோதரி ஒருத்தர் தெரியாம என்ன செஞ்சாரு, திருமணம் முடிச்சார், பொருள் தெரியவது, பாத்திலான திருமணம். இந்த எல்லாத்தையும் இஸ்லாம் திருமணம் தான் பாக்கு. இது விளங்காத சில பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னா, பாத்திலான அப்ப விபச்சாரம் அப்படின்னு. இவங்களுக்கு என்னன்னா திருமணம் இல்லாட்டி அது விபச்சாரம் அப்படின்னு அதை முடிவெடுத்து குடும்ப வாழ்க்கையை பார்க்கல. இஸ்லாம் அதை என்ன சொல்லுதுன்னா, அந்த திருமணம் பாசிதான அல்லது பாத்திலான திருமணம், அதாவது நிராகரிக்கப்பட்ட திருமணம். அதுல பிறந்த பிள்ளைகள் ஷரஈயத்தான பிள்ளைகள், மார்க்க அடிப்படையிலான மார்க்கம் அங்கீகரிக்கக்கூடிய பிள்ளை என்ற சட்டத்துக்குள்ள அவங்க என்ன செய்வாங்க, வருவாங்க. இவர் தந்தை அவர் தாய். பால்குடி உதாரணமா ஒரு சகோதரனும் ஒரு சகோதரி என்ன செஞ்சிட்டாங்க, பால்குடி சகோதரரும் பால்குடி சகோதரரும் திருமணம் முடிச்சிட்டாங்க. திருமணம் முடிச்சு புள்ள பிறந்துட்டு அவங்களுக்கு செய்தி கேள்விப்படுது, போறோம் நாங்க பால்குடி சகோதரர்கள், அவங்க திருமணம் என்ன செஞ்சிடும், விளக்கப்பட்டோம். தந்தை யாரு, இவர் தந்தை, இது தாராளமா வாழ்க்கை நடத்துவாங்க. ஏன்னா அண்ணனும் தங்கச்சி, இப்ப அண்ணனும் தங்கச்சி, அந்த குடும்ப வாழ்க்கை என்ன செய்ய, இவ தந்தை தான், அவங்க தாய் தான், அந்த திருமணம் தான் ரத்தாயிடுச்சு, அந்த திருமணம் தான் பிள்ளை, அது ரத்தாயிடுச்சு. இதே இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, தவறான முறையில பிறந்த பிள்ளைன்னு என்ன செய்யல, அங்க சொல்லல. இதே மாதிரிதான் முஸ்லீம் அல்லாதவங்களோட திருமணத்தை என்ன செய்ய பாக்குது. சோ திருமணத்தை வாழ வைக்கிறது முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் பாராட்டு. திருமணத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த கொள்கை மனித சமுதாயத்துக்கு எதிரான கொள்கை விளங்கணும். அதாவது ஒரு மதத்துக்கு எதிரான கொள்கை, மனித சமுதாயத்துக்கு எதிரான கொள்கை. அப்ப இதான் ஏமாறுறது. உலகத்தை நிர்வகிப்பதற்கு இந்த திருமணம் என்ற பகுதி மிக முக்கியமான ஒரு அம்சம். அதே போல சிலர் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னால், உதாரணமா போலீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணி திருமணம் முடிச்சிருவோம், திருமணம் அப்படின்னு முடிச்சிருவாங்க. நம்ம எப்படி புரியணும்னா, திருமணம் விபச்சாரம் இது 2 கடப்பட்ட ஒரு பகுதியும் இருக்குது. திருமணம் விபச்சாரம், இது முறையான திருமணம், இது இஸ்லாம் அங்கீகரிக்காத திருமணம். ஆனா அவன் நம்பிக்கையில் அது என்ன திருமணம், அதை கொண்டு போய் எதுல போட்டக்கூடாது, விபச்சாரத்துல என்ன செய்யக்கூடாது, போட்டு விடக்கூடாது. சில பொழுதுகள்ல அதை ஜினான்னு இஸ்லாம் சொல்லும். எந்த அடிப்படையிலன்னா, தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய ஜினான் இல்ல, அவன் நடந்து கொண்ட முறையில் அதங்குது, அதாவது அனுமதி இல்லாம நடந்ததுனால ஜினான்னு சொல்லுமே தவிர இஸ்லாமிய அடிப்படையில் தண்டனை நிறைவேற்றப்படும். உதாரணமா என்னது, சில செய்திகள் சொல்லுவாங்க, அவருடைய தரத்துல கருத்து முரண்பாடு இருக்கு. என்ன, வாசம் நுகர்வதற்காக வாசம் பூசிக்கொண்டு சென்ற பெண் வந்து விபச்சாரின்னு வருது. ஒரு பொம்பளை வந்து வாசம் பூசிட்டு போறா, உடனே வந்து என்னது 100 கசேரி அடிக்கிறதுல கூடுவாங்க விபச்சாரி, ஹதீஸ்ல வந்து 100 கசேரி அப்படின்னு சொல்றது இல்ல. அது அர்த்தம் என்ன, அந்த தன்மை உங்கள்ட்ட என்ன செய்து இருக்குது, அந்த பண்பு இருக்குது அர்த்தம் தான் அது. சோ இதுல வந்து விளங்கணும்னா, திருமணத்தை இஸ்லாம் உலக ரீதியாக எல்லா இடங்களையும் இஸ்லாம் அதை வலியுறுத்துது. காரணம் வந்து அது ஏமார். அதனாலதான் என்னது, அந்நியர்களுடைய திருமணம் நடந்தாலும் அது திருமணம் தான், முஸ்லிம்களுக்கு திருமணம் நடந்தாலும் திருமணம் தான். பாத்திலா திருமணம் நடந்தா அது வந்து திருமணம் பாத்திலா இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையெல்லாம் என்ன செய்யும், அது வந்து இஸ்லாம் அதை அப்படியே அங்கீகரிக்கும்.
இதை நம்ம என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பின்னால இந்த ஏமார் என்ற பகுதி, உலகம், நிர்வாகம், இதெல்லாம் நம்ம விரிவா போகலாது. எப்படி எல்லாம் ஏமாறு ஆனா அது ஒரு 5 பேருக்கு உலகத்துல அது எங்க எல்லாம் சிக்குது, அது நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏமாறுன்றது உலக நிர்வாகத்துல இந்த குடும்பம் என்று இருக்குது. 2 பேர் திருமணம் முடிச்சா இவன் உழைக்கணும், என்ன செய்யணும், உழைக்க போகணும். இவன் உழைக்க போனா அந்த கம்பெனியில வந்து உழைக்கிற ஒரு 100 பேரும் அப்படி வந்தவங்க தான். ஒன்று தாய்க்காக உழைப்பான், திருமணம் முடிச்சவனுக்காக உழைப்பான், அல்லது தான் திருமணம் முடிச்சு உழைப்பான், அல்லது தான் திருமணம் முடிக்க போறவனுக்காக உழைப்பான். 3 ஒன்றில் திருமணம் முடிச்சவங்களுக்காக உழைப்பான், தாய் தந்தை சகோதரி, அல்லது திருமணம் முடிச்சு வைக்க உழைப்பான், அல்லது அந்த திருமணத்துக்கு நான் முடிச்சதுனால உழைப்பேன். எப்படியோ அது இருந்தா தான். திருமணமே இல்லைன்னு வைங்களேன், முதலாவது கட்டாகும் உழைப்பு கட்டாயிச்சுன்னு வைங்களேன், முன்னேற்றம் என்ன செய்யும், கட்டாகும். முன்னேற்றம் கட்டாயினா களவு, கொள்ளை, விளங்கிட்டா இந்த மாதிரியான சூதாட்ட அது இது எல்லா விதமான இதை உருவாகும். சோ உலகத்துல டோட்டல் சீர்குலைவுக்கும் திருமணமின்மை காரணம். நீங்க பாருங்க பாப்போம், நம்ம திருமணம் முடிக்காம இருந்திருந்தா நம்ம எங்க இருந்திருப்போம் சும்மா நினைச்சு பாருங்க. இவ்வளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோமா, நம்ம தின்னுட்டு நம்ம குடிச்சு நம்ம ட்ரெஸ் கொடுத்து நம்ம போயிட்டே இருக்கலாம். திருமணம் முடிக்கிறதுக்கு என்ன பேர் போடுறாங்க, கால் கட்டு போடணும்ன்றாங்க. விளங்கிட்டா அது அர்த்தம் என்னன்னா, சுதந்திரமா தெரிஞ்சுட்டீங்கிறவனுக்கு கால் கட்ட போட்டு உழைச்சே ஆகணுவன். விளங்கிட்டா வைஃபை போய் வச்சுட்டீங்களா அப்படின்னு ஊரோலகமே என்ன செய்யும் சொல்லும். எனவே திருமணம் என்றது உலகம் ரன் ஆகிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது அதாவது ஏமார், திருமணத்துடைய இலக்குகள் உண்டு. ஏமார், அந்த ஏமார் நடக்கணும்னா தன்னை குடும்பம், இது வந்து நீங்க நினைக்கவான சர்வதேச ரீதியா மட்டும் யோசிக்கணும், குடும்பத்துக்குள்ளே இதை யோசிக்கிறான். இந்த குடும்பம் இயங்கணும், இந்த குடும்பம் சிறப்பா வரணும்னா அந்த திருமணம் முடிக்கணும் அப்படின்றது அவன் யோசிக்கிறான், இந்த இடத்துல இருந்து யோசிக்கலாம். அதனாலதான் என்ன, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிஸ்ததா மின்குமுல் பாஅத், சக்தி பெற்றவர் அப்படி என்று சொல்றாங்க. அது உடல் சக்தியா, உடல் சக்தி அல்ல. ஏன்னா ரசூல் அடுத்து என்ன சொல்றாங்க, முடியாதவர் நோன்பு பிடிக்கணும். உடல் சக்தியில எனக்கு நோன்பு பிடிக்கிறது விளங்கிட்டா, இது வந்து அதை சொல்லல, பொருளாதாரம், அவங்களை கவனிக்கிற பொருளாதாரம். சோ உழைப்புக்கு பின்னால அது இருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றா, ஏழைகளுக்கு திருமணம் முடிச்சு வைங்க. அல்லாஹ் தண்டை என்னது, அதாவது அருளால் அவர்களை வசதி படைத்தோரா மாத்துவான். உழைப்பாதார அல்லாஹ் தஆலா சம்பந்தப்படுத்துறான். இது மிக பிரதானமான பகுதி. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஜாஹிது ஃபீ ஸபீலில்லாஹ், தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறவர் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்றவன்றாங்க. தந்த குடும்பத்துக்காக உழைக்கிறவர் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்றவர். அல்லாஹ்வுடைய பாதையில ஒருத்தர் ஜிஹாது செய்யறாருன்னா அது அவருக்கு மட்டும் பிரயோசனம், சமுதாயத்துக்கு பிரயோசனம் அர்த்தம். சோ குடும்பத்துக்காக உழைக்கிறவர் சமுதாயத்துக்காக என்னமோ செய்யறாருன்னு அர்த்தம். அந்த இடத்துல சமுதாயத்துக்காக ஏதோ ஒன்று என்ன செய்யறாரு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது அதாவது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அதாவது ஒரு சிஸ்டமாக இரத்த உறவுகள், பந்தங்கள், சொந்தங்கள், உறவினர்கள் என்று உருவாகணுமாக இருந்தா திருமணம் முக்கியம். இந்த கால்மார்க்ஸ் கடைசி எல்லை என்ன தெரியுமா, கால்மார்க்ஸ் கடைசி எல்லை என்னன்னா இந்த குடும்ப சிஸ்டமே இயக்கப்படாது. அப்பதான் பொருளாதாரம் முன்னேறும். ஏண்டா இப்ப உண்மை அவன் சொன்ன தத்துவம் பாருங்க, நம்ம வந்து நம்ம வீட்டுல ஒரு புள்ள மௌத்தாகினா நம்ம கவலைப்படுறோம், நம்ம தாய் மரணம் கவலை. அதே மாதிரி ஒரு தாய் தான் அடுத்த வீட்டுல மரணிக்கிற, நம்ம கவலைப்படல, மௌத்தாகிட்டா ஜனாசா ஊரு அப்படின்ட்டு சும்மா இருந்துடும். இந்த ஏன் வருதுன்னு கேட்டா அப்போ கண்டுபிடிச்சாங்க, ஏன் வருது, சொந்தம் உறவு பந்தத்தாலதான் இங்க கவலை கூடுது, அங்க கவலை குறையுது. அதனாலதான் இவன் ஆர்வம் கூடுது குறையுது. முதலாவது எதை இல்லாமக்கணும், சொந்த பந்தத்தை என்ன செஞ்சிடணும், இல்லாமக்கணும். 2 பேர் விரும்பி இணைஞ்சுக்கலாம், பெத்த பிள்ளைய கொண்டு போய்த்து என்னது நேசிங் ஹோம்ல விட்டுறது, இவங்க உழைக்க போறது. அவன் சின்ன வயசுல இருந்தே யார் உமா யார் வாப்பான்னு தெரியாம என்ன வளரணும். வளர்ந்த பிறகு அப்ப அவனுக்கு யார் வாப்பான்னு தெரியா, யார் உமான்னு தெரியா, எல்லாருமே அவனுக்கு உறவுகள். அற்புதமான என்னது என்ன சொல்லலாம், அதாவது கேடு கெட்ட அற்புதமான சிந்தனை. எப்படி அவன் சொல்றான், அது வந்திருந்தா டோட்டல் சீர்கேடும் என்ன செய்யும் இருக்கும். அப்ப அதனுடைய எச்ச சொச்சங்கள் தான் வந்துட்டு இருக்குது அங்கங்கெல்லாம். அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்மளோட இதுக்கு வந்து முழு பற்றுக்கும் காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கம்யூனிசம் கொண்டு வந்து அது அப்படியே அதால பாதாளத்துல விழுந்தது நம்ம பாக்குறோம். இதே மாதிரி ஒன்றுதான் இந்த சிந்தனை, இந்த உறவுகள் வந்து பாதிப்பு. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உறவுதான் முன்னேற்றம். எவ்வளவு தலைகீழான சிந்தனை சொல்றான். அவன் சொன்னா பேத் கண்ட்ரோல் பண்ண அப்பதான் முன்னேற முடியும், இஸ்லாத்துல முடி அப்பதான் என்ன செய்யலாம், முன்னேற முடியும். இங்கே அதே தான், உறவை இல்லாமக்க அப்பதான் உலகம் என்ன டெவலப் ஆகும். இஸ்லாத்துல உறவை வெய் அப்பதான் என்ன செய்யும், டெவலப் ஆகும். அப்ப எவ்வளவு சைத்தானிய கொள்கைன்னு பாருங்க, சாதாரணமா நம்ம எடுக்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்றா பாருங்க சூரா ஃபுர்கான்ல, அதாவது 54 வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரா, அவன்தான் நீரிலிருந்து மனிதனை படைத்தான். ஃபஜஅலஹு நஸபன் வ சிஹ்ரா, அதை பரம்பரையாகவும் திருமண உறவாகவும் ஆக்கினான். ஃபஜஅலஹு நஸபன், நஸபன்னா வாப்பா புள்ள உம்மா அப்படின்னு சொல்றது. சிஹ்ரா அப்படின்னு சொன்னா திருமணம், அதாவது சொந்தமும் பந்தமும். சொந்தம் என்றது இந்த அந்த பிறப்புறவு,
சிஹ்ரன்றது என்னது திருமண உறவு பந்தம். இதையும் அல்லாஹ் தாலா ஆக்கினான். வகான ரப்புக கதீரா, உமது இறைவன் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் தாலா ஏன் இது இப்படி சொல்றான்? ஆற்றல் உள்ளவனா இருக்கிறான். இந்த உலகத்தை டோட்டல் 7 பில்லியனுக்குள்ள நெட்வொர்க் ஏற்படுத்தின அல்லான்றான். 7 பில்லியன் தான், 7 பில்லியன் தாண்டிட்டு 8 பில்லியன் 7.5 பில்லியனுக்குள்ளையும் ஒரு சீர்கட்ட ஒரு அரை பில்லியனை விடுங்களேன், இந்த 7 பில்லியனுக்குள்ளையும் ஒரு நெட்வொர்க் இருக்கு. அது என்னடா, எங்கேயோ போய் ஒரு உம்மா வாப்பால போய் முடியும். வகான ரப்புக கதீரா, உமது இறைவன் சக்தி உள்ளவனாக என்ன செய்யறான்? ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். நீ நினைச்சாலும் ஏற்படுத்தலாது. எல்லா இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது, வஜஅல்நாக்கும் ஷுஊபன் வ கபாயில், உங்களை கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கினார். தஆரஃபு, உங்களை ஒருவர் அறிமுகமாகுவதற்காக. அப்ப அந்த அறிமுகம் என்றது கிடைச்சதே இதனாலதான். ஒருவருக்கொருவர் இது கிடைச்சதே என்னன்னு சொன்னால் இந்த நசபும் சிகரும். அப்போ அல்லாஹ் தஆலா ஃபஜஅலஹு நஸபன், பிறப்புறவுகளாகவும் சிகரன் பந்த உறவுகளாக ஆக்கிற இந்த 2 உறவு முறைய மனிதனுடைய சித்திரத்துல இயற்கையில பதிய வச்சது ரப்புன்றா. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இதை வசனத்தை கூட எப்படி விளங்கலாம்னா, திருமண உறவை எதை சொல்றோம், அது மட்டும் அதுக்கு மேல வந்துருக்கு. திருமண உறவு என்ற சிந்தனையை பதிவு செஞ்சது யாரு? அல்லாஹ் அப்படின்ற. அதே போல என்ன, நசபு பரம்பரை உறவு என்ற சிந்தனையை பதிவு செஞ்சது யாரு? அல்லாஹ். அதை அழிக்க நினைக்கிற சித்தாந்தம் தான் இது. அப்படி ஒன்று இல்ல அப்படின்னு. அதனாலதான் என்ன குரங்க வாப்பாண்டான் உடனே சயின்டிஸ்டுகள் வந்துடக்கூடாது, விஞ்ஞானிகள். குரங்கில் இந்த மனிதன் தோன்றினு நாங்க சொல்லவில்லை, குரங்கும் மனிதனும் ஒரே மூலத்திலிருந்து தோன்றினான்னு சொல்லி அதை பத்தி பேசல. மக்கள் விளங்கிக்கிற இடத்துல நம்ம பேசணும். விளங்கிட்டா, மக்கள் விளங்கின இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னால், அவன் பார்த்தா என்னது, நம்ம குரங்காய்ந்தா தான் நம்மளுக்கு இந்த செட்டப் எல்லாம் சரி. அவன் சொல்லிட்டு வர அத்தனை கொள்கை குரங்கு கொள்கிறான். விளங்கிட்டா, அந்த குரங்கு கொள்கைக்கு சரியான சப்ஜெக்ட் தான் அவன் பேசிட்டு. நாங்க என்ன சொல்றோம்னா, ஆதம் ஹவ்வா அப்படி என்ற சப்ஜெக்ட் சொல்றோம். சோ அல்லாஹ் தஆலா சொல்றான், என்ன ஃபஜஅலஹு என்ன நஸபன் வ சிஹ்ரா. இது இந்த வசனத்தை, அதாவது சில குர்ஆன் வசனங்கள் இருக்கு, உள்ளத்துல ஓதுதலால் தாக்கம் செலுத்துவதை விட விளக்கத்தால தாக்கம். இதை ஒரு மனித தக்பீர் கட்டிக்கணும் இந்த வசனத்தை, ஃபஜஅலஹு நஸபன் வ சிஹ்ரா. இந்த பிறப்புறவையும் திருமண உறவையும் நான் தான் உருவாக்கினேன், நான் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறேன் என்று ரப்பு சொல்ற சிஸ்டமிக்கு தானே இந்த மனித குலத்துக்கு சவால். 7 மணி உடைச்சு காட்டுறது. எந்த சித்தாந்தத்தையும் கொண்டு வா, எந்த கொள்கையும் கொண்டு வா, இந்த சிஸ்டத்தை உன்னால உடைக்கவே இல்லை, ஒரு நாள் உடைக்கல. அப்படிப்பட்ட இதை நான் தான் என்ன செஞ்சேன், நீரிலிருந்து மனிதனை உருவாக்கி அதை பரம்பரையாகவும் திருமண உறவோ ஆக்கி நான் சக்தி உள்ளவனாக இருக்கிறேன். சூரா ஃபுர்கான் அல்லாஹ் தஆலா ஹக்குக்கும் பாத்திலுக்குமான வேறுபாடு என்ற சூறால அல்லாஹ் தஆலா 54 வசனத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இதை சொல்லி காட்டுறான். அதே போல நீங்க பார்க்கலாம், அதாவது குர்ஆன்ல அதாவது சூரா நஹல் 72 வசனம், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்து ஜோடிகளை அல்லாஹ் தஆலா ஆக்கினான். வஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வஹஃபதா, உங்கள் ஜோடிகளிலிருந்து பிள்ளைகளையும் பேரர்களையும் அல்லாஹ் ஆக்கினான். இதெல்லாம் அல்லாஹ் ஏன் சொல்லணும்? புள்ள வந்தா பேரம் வரும் தானே, அதாவது அப்படின்னா நம்ம நினைப்போம். அப்படி இல்லை, அல்லாஹ் தான் இதை உருவாக்கி இந்த விதியில நீங்க வாழ்ந்துட்டீங்க. இந்த விதியை உருவாக்கினவன் நான் தான். இந்த விதி உங்களோட ஆழ் மனதுல பதிந்திருக்கிறது, அது நான் தான் அல்லாஹ் தஆலா சொல்றேன். எப்படி வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்து ஜோடியை ஆக்கி, வஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வஹஃபதா, உங்களிலிருந்து பிள்ளைகளையும் வஹஃபதா பேரர்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஆக்கினான். அப்படி ஒரு சிஸ்டத்தை அல்லாஹ் கொண்டு வந்து அவன் தான் ஆக்கினான். வரஸகக்கும் மினத் தய்யிபாத், நல்ல விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை தந்தான். அஃபபில் பாத்திலி யுமினூன், இதெல்லாம் செஞ்ச பிறகு பாத்திலையா அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள். இவ்வளவு உனக்கு ஏற்படுத்தின பிறகு பாத்திலையா ஈமான் கொள்கிறார்கள். வபி நிஅமத்தில்லாஹி ஹும் யக்ஃபுரூன், அல்லாஹ்வுடைய அருளையா அவர்கள் நிராகரிக்கிறார்கள். இது ஒரு அருளப்பா, இதை மாத்த நினைக்கிறான்டா. அல்லாஹ் தஆலா சொன்னது டோட்டல் அவனை வணங்குறதையும் சேர்த்துதான். இதுலயும் நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இதை நம்ம விளங்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்றேன்னு விளங்கல. எதெல்லாம் இதுக்கு எதிராக இருக்குதோ அந்த சிஸ்டத்தை அவ இறைவனுக்கு சவால் விடுறான்னு அர்த்தம். எப்படி வட்டி அல்லாஹ் சவால்னு சொல்றானோ அதே போல இது என்ன சவால் விடுறான்னு அர்த்தம். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான, அதாவது ஒரு வசனம் இடத்தை நம்ம என்ன செய்யறோம் இதுல பாக்குறோம். அடுத்தது, அதாவது இந்த நஸபுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதுக்கு முன்னால, அதாவது இஸ்லாம் இத எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை இத பாதுகாப்புல கொடுக்கறதுக்கு இந்த செய்தியை பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 2490, புகார்லயும் வருது, இந்த விரிவோட வரல. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஒரு, அதாவது காபிர்களுக்கு எதிராக கவிதை படிக்கிறதுக்காக அனுப்புறாங்க. அந்த காபிர்கள்ல குறைஷிகள் சிலர் கவிதை படித்து ரசூலாங்களை வலிக்க செய்யறாங்களே. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னஹு அஷத்து அலைஹா மின் ரஷ்கி பின் நபில் ஹுஜூ குறைஷ், குறைஷிகளுக்கு எதிராக கவிதை படிங்க, அவங்களுக்கு அம்பாள் எரியதை விட அது வேதனை ஆகிடும். வசனத்தால் அடிக்கிறது
அம்பு போய் தொலைக்கிறதை விட வேதனையா இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பேர் அனுப்பி ஹஸ்ஸான் பின் சாபித் ரெடியாறாங்க. எல்லாரும் தெரிஞ்ச செய்தான் ஹஸ்ஸான் பின் சாபித் ரெடியாறாங்க. அப்போ அவர் சொல்றாருன்னா தோலை உரிக்கிற மாதிரி நான் என்ன செய்வேன், நான் போய் உரிக்கிறேன், கவிதை சொல்றேன் அல்லாஹ்வின் தூதர் ஹஸ்ஸான் பின் சாபித் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க லா தஅஜல், அவசரப்பட வேண்டாம். ஃபஇன்ன அபா பக்ரின் அலமு குரைஷி பி அன்சாபிஹா, அபூபக்கர் வந்து குறைஷிகளுடைய பரம்பரை பத்தி தெரிஞ்சவர். ரசூலுல்லாஹ் சாட்சி சொன்னது, குறைஷிகளுடைய பரம்பரையை பற்றிய முழு அறிவு யாருக்கு இருக்குது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்குது. வ இன்ன லீ ஃபீஹிம் நஸபன், நீங்க இப்ப யாரை விமர்சிக்க போறீங்களோ அவர்கள் என்ன பரம்பரையும் இருக்குது. இப்ப நீங்க இப்ப அடிக்கிற டைம்ல பரம்பரையும் இருக்குது. ரசூலுல்லாஹ் எவ்வளவு நம்மள உள்ள வந்து யாரா விமர்சிக்க ஆரம்பிச்சா ரொம்ப பெரிய அவங்க சேர்த்து வச்சு அவனை ஏற்கனவே அப்படி செஞ்சு வந்தான்னு சொல்லி என்ன ஃபுல்லா டோட்டல் பரம்பரை காலி பண்ற மாதிரி ஏச விட்டுருவோம். அது பிரச்சனை பார்த்து பெரியப்பா நான் உங்களுக்கு சொன்னதுக்கான காரணம் நீங்க அண்டி கொண்டு அப்படி செஞ்சீங்க, மத்தபடி உங்களோட இறக்கம் தான். அந்த நசபுக்கெல்லாம் நமக்கு அந்த முக்கியத்துவம் எல்லாம் இல்ல. நான் உண்டு, என்ன பிள்ளை உண்டு, என்ன வாப்போம், அவ்வளவுதான். மத்தபடி எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க விமர்சிங்க, ஆனா வைனலி பீம் நசபன், எனக்கு அவங்கள ஒரு பரம்பரை உறவு இருக்குது. அப்ப அபூபக்கர் போங்க ஹத்தா யுலஹிஸலக நசபி, ரசூலுல்லாஹ் சொல்றதை விட யார் சொல்லுவாருங்க, அபூபக்கர் சொல்றாங்க இது என்ற நசப அவர் முழுசா உங்கள்கிட்ட சொல்லுவாரு, அதை சுருக்கி தருவாரு போங்கன்றான். போறாங்க. அப்ப முழு பரம்பரையை சொல்லி கொடுக்குற அபூபக்கர்லாம் இப்ப ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதரே அதை ஃபுல்லா செஞ்சுட்டாங்க, சொல்லி தந்தாங்க, இதுதான் பரம்பரைன்னு சொல்லி தந்தாங்க. அப்புறம் சொல்றாங்க வல்லதி பஅஸக பில் ஹக், உங்களை உண்மையை கொண்டு அனுப்பி என்னை சத்தியம் விட்டு சொல்கிறேன், அசுல்லன்னக மின்ஹும் கமா துஸல்லு ஷஅரது மினல் அஜீன், பிணைத அதாவது என்ன பிசைந்த மாவிலிருந்து ஒரு முடி இருந்தா எப்படி அதை வெளியே எடுக்கக்குள்ள எதுவும் ஒட்டாதோ அது மாதிரி உங்களோட நசபை மட்டும் நான் தனியா அதுல இருந்து காப்பாத்திடுவேன். விமர்சிக்கிற டைம்ல இதை மட்டும் தனியா எடுத்து நான் என்ன செஞ்சிருவேன், காப்பாத்திட்டு மத்தவங்களை விமர்சிப்பேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, இன்ன ரூஹல் குத்ஸி லா யஸாலு யுஅய்யிதுக் மா நஃபஹ்த அனில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் ரசூலுக்காகவும் நீங்க இந்த கவிதையால பாடுகின்ற வரைக்கும், அவங்களுக்கு எதிராக அல்லாஹ் ரசூலுக்கு சார்பாக பாடுகின்ற வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை உறுதிப்படுத்துவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு பார்க்கிறோம். இப்ப இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸப் என்றது என்ன எவ்வளவு ஒரு முக்கியமான செய்தி அப்படி இடத்த புரிஞ்சு கொள்றோம். நமக்கு வந்து இரத்த உறவுகள் நம்முடைய முறைமை சிஸ்டங்கள் காலங்கள் போனதுனால நமக்கு இரத்த உறவு எப்படி ஆகிட்டு அப்படின்னு சொன்னா நஸப் என்ற செக்ஷனே இல்லை, பேரை சொல்றதை அவமானமா ஆக்கிட்டாங்க, பேரை சொல்றத அவமானமாக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, யூதர்கள் வந்து என்னது யா முஹம்மது என்று பேசுறாங்க. அவ பக்கத்துல சொல்றாங்க யார் ரசூலுல்லாஹ்னு சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்னு சொல்ல மாட்டீங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்னு சொல்ல மாட்டீங்களான்னு. அவருக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் சூட்டிய பேர் முகமது தான், நாங்க அப்படித்தான் கூப்பிடுவோன்றாங்க. சரியா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்னடா, ஆம் எனக்கு என் பெற்றோர்கள் சூட்டிய பேர் வந்து என்ன முகமது தான், நான் முகமது தான் அப்படியே கூப்பிடுங்கன்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல யார் ரசூலுல்லாஹ்னு சொல்றதா கண்ணியம், ஏற்றுக்கொள்ளாதவங்க முகமது தான் சொல்லுவோம்னு சொன்னே மறுக்கல ரசூலுல்லாஹ். இது எப்படி ஆக்கிட்டாங்கன்னா பேரை சொல்றதே என்னது ஒரு பெரிய அவமானமான லிஸ்ட் ஆக்கிட்டாங்க. அதனால வாப்பட பேரும் தெரியாத புள்ளி உருவாக்கிட்டாங்க. என்ன அவர பேர் டேன் விளக்கிட்டா, அதுக்கப்புறம் வாப்பட வாப்பா அப்பா அது கன்ஃபார்மா தெரியாது விளக்கிட்டா, அது ஒரு வேற பேரை வச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது போனீங்கன்னா நசபு க்ளோஸ் விளக்கிட்டா, அது நசபே இல்ல, அந்த செக்ஷனே இல்லாம போய்த்திருது. அதை பத்தி நமக்கான ஒரு யோசனையும் இல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் தஅவா பணிக்கு போற டைம்ல கூட அந்த குடும்பத்தை இணைச்சாங்க. தஅவா பணிக்கு போற டைம்ல கூட அந்த குடும்பத்தை இணைச்சு ரசூலுல்லாஹ் தஅவா செய்யறாங்க. அப்போ இது வந்து அதனாலதான் பின்னால வந்து இமாம் ஷாஃபிக்கு தானே முத்தலிபி என்று சொல்ல இயல்பாயிச்சு, முத்தலிபில போய் சேருது, ஜூரிக்கு ஜூரி என்று சொல்ல இயல்பாயிச்சு. அந்த நசபெல்லாம் என்ன செஞ்சது, அந்த ஹிஃப்துல் அன்சாப் அதை வந்து சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு பழைய காலத்து நுழைச்சு போலக்குது அப்படின்னு. இல்ல, இன்றைக்கும் ஜீனியாலஜி என்று சொல்லி எல்லா உலகத்திலையும் படிப்பிச்சுதான் வைக்கிறாங்க. அந்த பரம்பரையை பாதுகாக்கிறதுக்கான அதுக்கான வெப்சைட் எல்லாம் வச்சுதான் வைக்கிறாங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான நசபை பாதுகாக்கிறது அல்லாஹ்வுடைய அந்த சுன்னத்துல போய் என்ன செய்யுது, இது சேருதண்டத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன்ல சொல்லி காட்டக்கூடிய ஒரு அம்சம். அடுத்ததாக இந்த திருமணத்துடைய இன்னும் பெரிய அதாவது இலக்குகள்ல உண்டு, அதாவது மிக முக்கியமான பகுதிகள்ல உண்டு விபச்சாரம். அதாவது ஒரு மனிதன் வந்து இந்த சமுதாயத்துல திருமணத்துக்கு எதிரான முறைகேடான உறவுகளை இல்லாமக்குது, அது ஒரு மிக முக்கியமான இலக்கு. கற்பு சப்ஜெக்ட் வருவோம், கற்பு சப்ஜெக்ட் என்றது அது திருமணத்துடைய அதாவது சொல்றது அது இன்னொரு பகுதி. அது அல்ல நான் சொல்றது பிரதானமாக திருமணத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் இல்லாமக்கணும்னா திருமணத்தை வலியுறுத்தணும். எந்த அளவுக்கு நீங்க திருமணத்தை வலியுறுத்துறீங்க அப்ப அந்த அளவுக்கு அந்த கெட்ட சப்ஜெக்ட்கள் என்ன செய்யும், இல்லாம போய்கிட்டே இருக்கும். திருமணம் இல்லாத இடத்துல இந்த கெடுதிகள் என்ன செய்யும், வந்துகிட்டே இருக்கும், சந்தேகமே இல்லை. அந்த கெடுதி சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும். இதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா தவறான முறையில ஒரு குழந்தை பிறந்துட்டு, தவறான விபச்சாரம், திருமணம் அல்ல, தவறான திருமணம் அல்ல, விபச்சாரம் செஞ்சு ஒரு குழந்தை பிறந்துட்டா
இஸ்லாத்துடைய திருமண இலக்குகள் அது உண்டு என்றதுனால நம்ம என்ன லிஸ்ட செய்வோம்? ஒரு குழந்தை பிறந்துட்டு விபச்சாரத்துல பிறந்த அர்த்தம் என்ன? திருமண உறவு இல்ல. திருமண உறவு இல்லாம இடத்துல ஒரு புள்ள பிறந்துட்டு அப்படின்னா அங்க ஒரு சந்தேகம் உருவாகுது. இவர் மட்டும்தானா, இவர் மட்டும்தானா, இன்னொரு விபச்சாரம் செஞ்சுக்கலாமா, இங்க ஒரு நசபு என்ன செஞ்சுக்கலாம், பரம்பரை வந்து இஹ்திலாத் ஒரு கலப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குதான்னு வருது. அதனால இஸ்லாம் ஒரு சட்டம் சொல்லுது பாருங்க, சஹீஹ் புகார் 6817. அதாவது அல் வலதுலில் ஃபிராஷ், பிள்ளை பெண்ணுக்குரியது, இந்த மாதிரி நடந்தா பெண்ணுக்குரியது. வலில் ஆஹிரி அல் ஹஜர், அதாவது தவறாக நடந்தவருக்கு கல்லு அப்படின்னாங்க. ஒன்றில் விபச்சார தண்டனை நிறைவேற்றப்படணும் அல்லது தடை. ரெண்டு அர்த்தமா என்ன செய்யலாம் சொல்லலாம். ஹஜர்னா நீங்க கல்லு அப்படின்னா என்ன, நீ உட புள்ளேன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. உட புள்ளே அல்லது நீ புள்ளேன்னு நசபு கொண்டாடுறது, நசபை எங்க கொண்டு போய் இணைக்குது, பெண்ணோட கொண்டு போய் அதை இணைக்குது. அந்த பெண்ணுக்கு தான் அந்த புள்ளையில உரிமை, இவனுக்கு உரிமை இல்ல, இவனுக்கு உரிமை இல்லை. இப்ப நமக்கு ஒரு யோசனை வரலாம், இது என்ன இன்றைக்கு விபச்சாரம் பெருகிற காலத்தை புள்ளைய பெற்று போட்டு என்ன தூக்கி வச்சுட்டு போறவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாரும் இல்ல, அது ஒரு சிலர் தான். மத்தபடி ஒரு பெத்த தாய் வந்து விபச்சாரத்துல பிறந்தாலும் அந்த புள்ளைய பாதுகாக்கத்தான் என்ன செய்வான், தாய்மை உள்ளவன், தாய்மை பித்தரத்துல அப்படியே உள்ளவள், அப்பதான் ட்ரை பண்ணுவான். அதனால வலில் ஆஹிரி அல் ஹஜர் அல் வலதுலில் ஃபராஸ் சட்டத்தை இஸ்லாம் என்ன செய்து கொண்டு வருது. இங்க இஸ்லாம் விபச்சாரத்துல புள்ளைய பத்தி யோசிச்சுதானே. இதுல இருந்து என்ன விளங்குது, இஸ்லாம் வந்து இந்த பரம்பரை பாதுகாத்தல் என்றது குழந்தை, அதாவது ஒரு மனிதன் வந்து தவறான முறைகளுக்கு போகாமல் இந்த உலகம் பாதுகாக்கப்படணும், அதன் மூலம் பரம்பரை உறவுகள் என்ன செய்யணும், பாதுகாக்கப்படணும் என்றது இலக்குன்றது விளங்குதா இல்லையா? அது இலக்கு அப்படின்றது மிச்சம் தெளிவா விளங்குது. இல்லையா இந்த இடத்துல புள்ள சட்டம் சொல்லிட்டீங்க கூட விபச்சாரம் அந்த தண்டனை கூட அதன் முடிவு. இஸ்லாம் என்னது, முஸ்லீம் அல்லாதவங்களோட பார்வையில என்ன நினைச்சுக்கிறாங்க, கலர் அடிக்கிறது, அது அடிக்கிறது, அதை அடிக்கிறது, ஆளை கொள்றது, இப்படிதான் நினைச்சிட்டேன். எங்க பிள்ளை பாதுகாப்பு பத்தி எல்லாம் இஸ்லாம் பேசுது. தவறான முறையில அது பிறந்துட்டு அந்த புள்ளை எங்க கொண்டு போய் சேர்க்கணும், என்ன மாதிரி நசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்டை இஸ்லாம் என்ன செய்யுது இடத்துல சொல்றதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே உலகத்துல தவறான உறவு முறைகள் வராமல் இருப்பதற்கு அல்லாஹு தாலா கடுமையாக அழித்த ஒரு சமுதாயம், சிறுக்கு செஞ்ச எத்தனையோ பேர் இருக்கு. கடுமையான அழித்த சமுதாயம் யாரு, லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம். ஏனென்றா அல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு சவால் விட்ட இடம், அல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கும் மனிதனுடைய அந்த ஃபித்ரத்துக்கும் எதிரான சவால் விட்ட இடம். அதனால அல்லாஹ் தஆலா ஃபஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா, அந்த நிலத்தை அப்படி தலகீழா புரட்டி அவங்கள மூடினோம்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அது நினைச்சு பாப்போம், இது வந்து சுன்னத்துக்குரிய சவால், இது வந்து சுன்னத்துக்குரிய சவால். ஜாஹிலியா காலம் பேசணுமே, அந்த ஜாஹிலியா காலத்துல கூட இது இல்லை. நம்ம பேசக்கூடிய ஜாஹிலியா காலத்துல இதெல்லாம் ஒரு கேவலம் கெட்டதாக நினைச்ச சமுதாயத்துக்கு எதிரான ஒரு சமுதாயம் இன்றைக்கு உருவாகிட்டு வருது, விளங்கிட்டா? அப்ப இது நம்ம என்ன செய்யறோம், நம்ம இந்த இடத்துல இது தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது, அதாவது இப்ப நம்ம எப்ப தெரிஞ்சு கொள்ளணும், அதாவது திருமணத்துக்கு எதிரான நிகழ்வுகள் நடக்காம இருக்கணும்னா குடும்பம் இருக்கணும். இன்னொரு பகுதியில நம்ம பாக்குறோம் என்னன்னு சொன்னால், இந்த அதாவது இஸ்லாம் வந்து இரத்த உறவுகள் என்ற பகுதிக்கு இஸ்லாம் கொடுத்த கண்ணியம் என்ன, அல்லாஹ் தஆலா எல்லா படைப்பு படைச்ச உடனே அந்த இரத்த உறவு எழுப்பி நிக்குது. எனக்கு என்ன அப்படின்னு, உன்னைய சேர்ந்து நடக்கிறவர்களை நான் சேர்ந்து நடப்பேன், உனக்கு எதிரானவர்களும் நான் எதிரானவர்கள், அதாவது துண்டிச்சில்லை. அல்லாஹ் தஆலா இரத்த உறவுக்கே அப்படி கொடுத்தான். இஸ்லாத்துல இரத்த உறவு வலியுறுத்தப்பட்டதை போல, தாய் தந்தை கண்ணியம் வலியுறுத்தப்பட்டது போல, குடும்பம் அந்த நெட்வொர்க் வலியுறுத்தப்பட்டது போல வேற ஒன்றிலே வலியுறுத்தப்படலைன்றதுல இருந்து நம்ம விளைக்கிறோம். இது எங்க போய் என்ன செய்யுது, இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்படுது அப்படின்றதுல. கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதியுடைய குடும்பவியல் என்றது இஸ்லாத்துடைய ஒரு பரந்த பார்வையில உள்ளதுல கடைசியான ஒரு பகுதி என்னன்னா, இஸ்லாம் வந்து திருமணத்துடைய இலக்குகள்ல ஒன்றா, இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒன்றோட தான் சம்பந்தப்படுது, ஆனா தனித்தனி பகுதியா நான் சொல்றேன். தக்சீருல் நஸ்ல், இனப்பெருக்கம் என்ற பகுதி இஸ்லாம் சொல்லுது. அதாவது குழந்தைகள் பெருகணும் அப்படின்னு பஸ்ஸ என்று சொல்ற அல்லாஹ் தஆலா, பண்ணிட்டா பஸ்ஸ அப்படின்னு சொன்னால் அதாவது பரத்துறதுன்னு அர்த்தம். அதே போல அல்லாஹ் தஆலா வந்து இப்ப சில அறிஞர்கள் இந்த சூரா பக்ரா 187 வசனத்துக்கு ஒரு தஃப்சீர் சொல்றாங்க. என்னன்னா, அல்லாஹ் தஆலா வந்து இந்த நோன்பு ஃபுல்லாகவே கணவன் மனைவி உறவு கொள்றத தடை செஞ்சிருந்தான், நோன்பு முழுசாவே பகல் இரவு எல்லாம். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த தடை செஞ்சிருந்த டைம்ல ஒரு மாத தடை என்பதனால மனைவியோடு அந்த சேராம இருக்கிறத வந்து சஹாபாக்கள்ல ஒரு சிலர் வந்து உள்ளத்தால என்ன நொந்து கொண்டிருந்தாங்க. ஒரு மாசம் போகுது, 30 நாள் போகுது, 25 நாள் போகுது, குடும்ப வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற டைம்ல அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இறக்குறான். அதாவது அலிமல்லாஹு அன்னக்கும் குன்தும் தக்தானூன அன்ஃபுஸக்கும், உங்களோட உள்ளத்தை நீங்கள் நொந்து கொண்டீர்கள், உள்ளத்துக்குள்ள வந்து உங்களுக்கு எதிராக நீங்க என்ன செஞ்சீங்க, செயல்பட்டு கொண்டிருந்தீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தான். அல்லாஹ் அறிஞ்சவன். ஃபதாப அலைக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யற மன்னிக்கிறான். வஅஃபா அன்கும்,
அதை அல்லாஹ் தஆலா உங்களை விட்டு அழித்து விடுகிறான். ஃபல் ஆன பாஷிருஹுன்ன, இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய, அதாவது அவர்களோடு குடும்ப வாழ்வில் என்ன செய்யுங்க, ஈடுபடுங்கள். வபுதகு மா கதபல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எழுதியதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். நான் கேட்கிறேன், இது எந்த இடத்துல இருக்கு தெரியுமா? நோன்பு பிடிக்கிற இடத்துல இருக்கு. நோன்பு வைக்கணும் என்றது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திருமணத்துக்கு யார் சக்தி இல்லையோ அவர் நோன்பு பிடிக்கட்டும், அதை அவர் இச்சையை கட்டுப்படுத்த. அந்த நோன்புல அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு குழந்தைகளை தேடிக்கங்கன்றான். குழந்தை அந்த ஒரு நோன்புல ஒருத்தர் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டுட்டா என்ன சட்டம் இஸ்லாம் சொல்லுது? இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டுட்டா எப்படி சொல்லிக்கணும்? சட்டமே இல்ல. உனக்கு ஒரு 30 நாள் பகல்ல ஒழுங்கா இருக்கீங்களா, சட்டம்ல பெரிய குபுருன்னு சொல்லிக்கணும். குடும்ப வாழ்க்கை இபாதத்தை இப்படி பின்னி பிணைச்சது இஸ்லாம். பின்ன பிணைச்சு அதை உண்டோட ஒன்று. இப்ப அங்க போயிட்டு அப்ப ஹஜ்ஜை பத்தி படிக்கிறோம். ஹஜ்ஜை பத்தி படிக்கல அடிக்கடி என்ன வரும்? திருமணம் பேசக்கூடாது, திருமணம் முடிக்க கூடாது, உறவு கொள்ளக்கூடாது. முதலாவது என்னது? ஏழாம் கலைஞ்சு விட்டார். முதலாவது தஹல்லுல் நடந்துட்டா உறவு கொள்ளலாமா இல்லையா? இரண்டாவது தகவல் முடிஞ்சா உறவு கொள்ளலாம். என்னது உறவை பத்தி இஸ்லாம் அங்க பேசிட்டு? குடும்ப வாழ்க்கை வாதத்தை பிரிக்காம இஸ்லாம் பாக்குது. இப்படிதான் போகணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இந்த இடத்துலதான் அல்லாஹு தாலா உஹில்லலக்கும் நோம்ப பத்தி சொல்லிட்டு வர டைம்ல அல்லாஹு தாலா இதை சொல்றா, என்னன்னா நீங்க அல்லாஹ் உறவுல ஈடுபட்டு உங்களுக்கு எழுதப்பட்டதை தேடிக்கொள்ளுங்கள் என்றா. எழுதப்பட்டதை தேடிக்கொள்ளுங்கன்னா என்ன? குழந்தை. இன்னும் சில அறிஞர்களுக்கு தஃசீர் சொல்றாங்க, இப்பொழுது அந்த மனைவியோடு உறவில் ஈடுபடுங்கள், லைலத்துல் கத்ரையும் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் உங்களுக்கு எழுதி அந்த லைலத்துல் கத்ரை என்ன செய்யுங்க, தேடிக்குங்க. ரெண்டையும் எனச்சியும் என்ன செய்யறாங்க, தஃசீர் சொல்றாங்க. அப்ப எனவே வகுலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், அந்த வெள்ளை நூல் கருப்பு நூல் சொல்றான். இதுல இருந்து நம்ம என்ன விளையாட, தக்தீரு நஸல் வப்தஹு, தேடிக்கொள்ளுங்கள் என்றான். வப்தஹு மின் ஃபضل, அல்லாஹ்வுடைய இது தேடுங்க. இது நீங்க எல்லா இடங்கள்லயும் இஸ்லாத்துல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். நீங்க தொழுகைக்காக அழைக்கப்பட்ட வியாபாரத்தை விட்டுட்டு பள்ளிக்கு போங்க, அதோட முடிச்சிட வேண்டியதானே? அது மட்டும் தானே? ஜும்மா முடிஞ்சிட்டா பூமி முழுதாக திரிந்து போய் என்ன செய்ய, அதாவது உழைப்பை தேடிக்கொள்ளுங்கள். அதை நிறைய பேர் என்ன வெள்ளிக்கிழமை கொடுத்தா இஸ்லாத்துக்கு இருந்தான். அது அல்லாதான் சொல்றான். உழைக்க சொன்ன ஒரே நாள் வெள்ளிக்கிழமை தான். குர்ஆன்ல நேரடியா உழைக்க சொன்ன ஒரே நாள் அது வெள்ளிக்கிழமை தான். நீங்க முட்டுச்ச உடனே பூமி முழுசா திரிஞ்சு போய் என்ன செய்ய, அதாவது ஒரு சோம்பேறி நாளா இது ஆக்கிரவானா, இன்றைக்கு ஜும்மா தான் அப்படின்னு ஜும்மாட காரணத்துக்கு காலையில இருந்து ஈவினிங் தூங்கிடுது. விளங்கிட்டா? அந்த ஜும்மா அரமணித்தியால போறதுக்காக வேண்டி அன்றைக்கு லீவு நாள், ஓய்வு நாள் எடுத்து அன்றைக்கு உழைங்கன்றான். அன்றைக்கு அல்லாஹ் தாலா உழைங்கன்றான். அதை கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்கன்னா, தஜ்ஜாலிசம், வெள்ளிக்கிழமைக்கு லீவு கொடுத்துட்டாங்க அப்படின்றது அப்படி என்று சொல்லி, இதெல்லாம் ஒரு தவறான ஒரு நடைமுறை எடுத்து நம்ம என்ன செய்ய, நம்ம புரிஞ்சுக்கணும். அது இஸ்லாத்துடைய அடையாளமும் இல்ல. அது ஜும்மாவுக்கு போகணும், வியாபாரத்தை விடணும், இவ்வளவுதான் அங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். ரைட். இப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளோம்னா, சுருக்கம், இஸ்லாம் என்றது குடும்ப வாழ்க்கை இஸ்லாம் வலியுறுத்துவதனுடைய பின்னணி இஅமாருல் அர்த், பூமியை நிர்வாகம் செய்தல், உலகத்தை நிர்வகித்தல். உலக நிர்வாகம் முழுதுமே குடும்ப வாழ்க்கையில தான் என்ன செய்யுது, தங்கி இருக்குது. இந்த குடும்ப வாழ்க்கைக்கு எதிரானதான் அந்த குரங்கு வாழ்க்கை. எது இன்றைக்கு இந்த குரூப் சொல்லக்கூடிய இந்த குரங்கு வாழ்க்கை அது குடும்ப வாழ்க்கை அப்படி என்று சொல்றத நீங்க முழுசா எடுத்து பாத்தீங்கன்னா, அதனூடாக உலக நிர்வாகம் நடக்கும், உலகம் முன்னேறும், உலகம் அபிவிருத்தி அடையும். அது போல என்னது, அதாவது இரத்த உறவுகள், அந்த போண்ட் என்ன செய்யும், மனித சமுதாயத்துக்கு இடையில லிதஆரபு, அந்த போண்ட், அந்த சம்பந்தம் என்ன செய்யும், உருவாகும். ஒத்தருக்கொத்தர் உதவி செய்து கொண்ட தன்மை உருவாகும். நாடு கட்டி எழுப்பப்படும். இது அதாவது வீடு கட்டி எழுப்பப்படும். இதெல்லாம் நடக்கும். அதே போல என்ன, அதாவது முறையான உறவு என்கின்ற அடிப்படையில் இன்னும் நம் இது மாணவியன் பேசல, எப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான மாத்தியன் பேசுகிறேன், கல்பு எப்படிப்பட்ட உற்சாகத்தை அதுல அடையும் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் சொல்லும். இதனுடைய கிளை பகுதிகளாகத்தான் இந்த சந்ததி பெருகுதல், அதே போல என்ன இரத்த உறவுகளுக்கு இஸ்லாம் கொடுத்த அந்த வலியுறுத்தல்கள், அதே போல இந்த நசபுகளை பேன்ற சம்பந்தமான அந்த பகுதிகள், இதெல்லாம் அதுக்கு கீழே தான் என்ன செய்யுது வருது. எனவே திருமணத்துடைய அந்த மகாசிதுகள், அந்த இலக்குகள் என்று நம்ம பாக்குற டைம்ல இதா எல்லாத்தையும் சுருக்கமான ஒரு தலைப்பு என்னன்னா, இஅமாருல் அர்த், பூமியுடைய முறையான நிர்வாகத்துக்கு குடும்பம் கட்டாயமானது. பூமியுடைய முறையான நிர்வாகத்துக்கு குடும்பம் கட்டாயமானது. இதுல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் அந்தந்த இடத்துல வரும். அதாவது அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கொள்ளல் அப்படின்ற இஸ்லாம் இங்க சொல்லுது. அது போல என்ன, விபச்சாரத்துக்குரிய அந்த சட்டங்கள் என்ன, பாத்திலான திருமணத்துக்குரிய சட்டங்கள் என்ன, இரத்த உறவுகளை பேணுதல் என்ன, அதே போல என்ன, இந்த மாதிரி திருமணம் நடந்தால் விபச்சாரம் நடந்தால் சட்டம், அதெல்லாம் விரிவாக அந்த டைம்ல வரும்.
சுருக்கமாக அமாறுவது பூமியுடைய நிர்வாகம் நடக்க வேண்டும் என்றால் குடும்பவியல் இருக்கணும். அதுவும் இஸ்லாமிய குடும்பவியலால் தான் முழு உலகம் சிறப்பான முறை நிர்வகிக்க முடியும். இதுல எல்லா திருமணங்களையும் இஸ்லாம் என்ன செய்து உள்ளடக்குது என்றதை நம்ம தெரிஞ்சு கொண்டோம். ஹதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.